ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பயிற்சியினால பணம் கொட்ட போகும் 5 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் பயிற்சி நடைபெற இருக்கிறது. இந்த குரு பகவான் பயிற்சினால பணம் கொட்ட போகும் 5 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக குரு பகவான் கோச்சாரத்தில் பாருங்க, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜ யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் அதிகமான பணப்புழக்கத்தையும் வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகளையும் கொடுக்க ஒரு நாளும் தவற மாட்டார். அப்போ வருகின்ற குரு பயிற்சிக்கு பிறகு எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோக பலன்களையும், அதாவது கோடிக்கணக்கான பணப்புழக்கத்தையும் பெற இருக்கிறார்கள். அந்த 5 ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி பாருங்க, மிதுன ராசி. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதுவும் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்குள்ள ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்த குரு பகவான் பாருங்க, பல சிரமங்களையும் வாழ்க்கையில் பல போராட்டங்களையும், எப்போதும் ஒரு டென்ஷன், எப்போதும் ஒரு குழப்பம், தேவையற்ற செலவுகள், அதே போல உத்தியோக மாற்றங்கள், உத்தியோக இழப்புகள், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், சொந்த ஊரை விட்டு ஒரு சிலர் எங்கேயாவது தனியாக வேற ஊரில் போய் வசிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பல சிரமங்களை கொடுத்திருப்பார். ஆனால் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் அமரப்போவதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வராத பணம் எல்லாம் வந்து விடுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் அமர்வது பாருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நீண்ட காலம் குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமையும். அதே போல் சொந்த தொழில் அமையாதவர்களுக்கு சொந்த தொழில் அமையும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். முக்கியமாக வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். அதாவது என்ன சொல்ல போனால் பண வரவில் நல்ல ஒரு திருப்தியை பார்க்க முடியும். கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க இருக்கிறது. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்த டென்ஷன், இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கும்போது ஒரு டென்ஷன், குழப்பம், தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வலுவாக சஞ்சாரம் செய்திருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7க்கும் 10க்கும் அதிபதிங்க. 2ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர்வதனால பாருங்க மிக அதிர்ஷ்டமான பலன்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு வருஷமும், அதாவது 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலங்கள் பாருங்க மிக அதிர்ஷ்ட காலங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இதுநாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை, யோகங்களை இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, வருகின்ற குரு பகவான் பயிற்சினால பணம் கொட்ட போகும் 2வது ராசி பாருங்க, மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பாருங்க, மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கிட்ட தான் தெரியும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு கொடுமையான பலன்கள், வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான பலன்கள், அதாவது என்ன சொல்ல போனால் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை,
ஒரு சிலருக்கு விபத்து, கண்டம், காயம், மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலை, ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போகக்கூடிய சூழ்நிலை. அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்து பாருங்க, எந்த உறவும் இல்லாமல் ஒரு தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சப்பலம் பெற்று 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதத்துலேருந்து. ஏன் அப்படின்னா இந்த ஜென்ம சனியினுடைய தொல்லை, 12ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு மருத்துவ செலவு, தெண்ட செலவு, உங்களுடைய வசதிக்கு மீறி செலவுகளை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ ராகுவால் இருக்கக்கூடிய கெடுபலன்களும் சரி, இந்த ஜென்ம சனியால் இருக்கக்கூடிய கெடுபலன்களும் முடிந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பாருங்க ஒரு திருப்தி, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சப்பலம் பெற இருக்கிறார். பொதுவாக குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல உச்சப்பலம் பெறுவதனால தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள்லாம் மாறிடுங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் பாருங்கள் 5ஆம் இடத்துல குரு பகவான் பலமாக இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ம சனியால் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் விலகிடுங்க. எல்லாமே பாருங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதாவது உங்களால் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எல்லாமே ஒரு ஈஸியாக உங்களுக்கு தெரியுங்க. அதாவது வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சப்பலம் பெற இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு முழு வலிமை கிடைக்க இருக்கிறது. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமம், ஒரு முழு வலிமை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்கிறது. புது வேலை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, இப்படி பாருங்கள் எல்லா கஷ்டத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு. அப்போ மீனராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு தெரியுங்க இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல உச்சப்பலம் பெறுவது. அடுத்தது இந்த குரு பகவான் பயிற்சினால யோகம் பெறக்கூடிய, பணம் கொட்ட போகக்கூடிய 3வது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இதை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்திலையும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். இது ஒரு சிறப்பு. 7ஆம் இடத்துல அமர்வது இன்னொரு சிறப்பு. அதுவும் 7ஆம் இடத்துல உச்சப்பலம் பெற்று அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையும், அதாவது பிறந்ததிலிருந்து இது நாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே பாருங்கள் குரு வீட்டில் தான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற இருக்கிறது. அப்போ பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள்லாம் முழுவதுமாக பாருங்கள் மறைய இருக்கிறது. புது வேலை, உயர்ந்த பதவி, பணம் கட்டுக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சமூகத்தில் மதிப்பு மரியாதை, உயர்ந்த ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள், கௌரவ அந்தஸ்தெல்லாம் உங்களை தேடி வர இருக்கிறது. திருமண யோகம், முக்கியமாக பாருங்கள் ராஜபார்வை, புல் பார்வை. அப்போ திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இப்படி பாருங்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் இழுபறியாக இருக்கோ அந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். புது வேலை, உயர்ந்த பதவி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு யோகம்,
வாழ்க்கையில் முன்னேற்றம், பணவரவு, மதிப்பு மரியாதை இப்படி எல்லாவற்றிலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குரு பகவானின் நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது மட்டுமல்லாமல் குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சப்பலத்தில் அமர்வதும் மிகப்பெரிய சிறப்புங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல். அடுத்தது பாருங்க, விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உச்சப்பலத்தில் அமர இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க 2க்கும் 5க்கும் உடைய யோகாதிபதி. அப்ப ஒரு யோகாதிபதி பாருங்க, இன்னும் சொல்ல போனா விருச்சக ராசிக்காரர்களுக்கு கோணாதிபதி மறுகோணம் ஏறி உச்சப்பலத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, மன ரீதியாக எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் சரி, அத்தனையும் தவிடுபொடியாகும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணம் உங்களை தேடி வர இருக்கிறது. கௌரவ அந்தஸ்தெல்லாம் உங்களை தேடி வர இருக்கிறது. உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வர இருக்கிறது. கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்க இருக்கிறது. அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சப்பலம் பெற்று உங்க ராசியை பார்க்க இருப்பதனால, அதாவது வாழ்க்கையில பார்க்காத சில அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க. விருச்சக ராசிக்காரர்கள் அரசாங்க பதவி, அரசியல் பதவி, கௌரவ பதவி, கூடுதல் பொறுப்புகள், உயர்ந்த பதவி, பணப்புழக்கம், வாழ்க்கையில வளர்ச்சி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியம், அதே போல பண வரவுல திருப்தி, வராத பணமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், குடும்ப விஷயத்துல முன்னேற்றம், உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறது, வழக்கு லாபம், இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அடுத்தது பாருங்க, வருகின்ற குரு பகவான் பயிற்சினால யோகம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி அப்படின்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சப்பலம் பெற்று அமர இருக்கிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம், அதாவது தென்றல் உங்கள் பக்கம் வீச இருக்கிறது. அப்ப கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. அதாவது உங்க வாழ்க்கையில் அடித்த புயல் தென்றலாக மாற இருக்கிறது. அதாவது இது நாள் வரையும் விடை தெரியாத சில விஷயங்களுக்கு விடை தெரிய இருக்கிறது. பாருங்க, கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். பட்டம் பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலை, அதாவது யாருமே உங்களுக்கு துணை நிற்காமல் உங்களுடைய சொந்த திறமையில நீங்க வாழ்க்கையில நின்று போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதே போல கண்டக சனி, வாழ்க்கையில 12ஆம் இடத்துல கேது, இப்படி எல்லாமே கோச்சாரங்கள் வீக்காக இருந்த இந்த காலகட்டத்தில் பாருங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சப்பலத்தில் அமர இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4க்கும் 7க்கும் அதிபதி. 4 குடைவன் லாபஸ்தானம் இருக்கிறார், 7 குடைவன் லாபஸ்தானம் இருக்கிறார். இதனால வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க. முக்கியமா உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டே இருக்கும். வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்க அக்கௌண்ட்ல பண இருப்பு அதிகமாகும். வராத பணம் எல்லாம் வந்து சேரும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஆசைகள் முழுவதுமாக பூர்த்தியாக இருக்கிறது. முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது இந்த இழுபறியாக இருந்த அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது. வாழ்க்கையில உங்களுக்கு என்ன குறையோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது. அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து திருமண யோகம், குழந்தை பாக்கியம், புது வேலை, அரசாங்க பதவி, அரசியல் பதவி, வாழ்க்கையில இதுநாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்கள், சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை, அதே போல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள், கௌரவ பதவிகள், கூடுதல் பொறுப்புகள், இப்படி பல வகையிலுமே பாருங்க அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதே போல வியாபார யோகம், புதிய தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள், சொத்து சுகம் சேரக்கூடிய வாய்ப்புகள், புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், அதே போல பண வரவுல அதிர்ஷ்டம், புதிய முதலீடுகள் மூலம் லாபம், இப்படி பாருங்க எல்லாவற்றிலுமே தலை சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இதைவிட ஒரு மிகச்சிறந்த காலம் இருக்காது அப்படின்னு சொல்லாங்க. இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூனுக்குள்ள ராஜயோக பதவிகள் தேடி வரும். பணம் பாருங்க உங்களுக்கு இதனால் வரையும் பார்க்காத பண வரவுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும்.
தொழில் மூலம், வியாபாரத்தின் மூலம், உத்தியோகத்தின் மூலம் மிகப்பெரிய பணவரவுகளை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026-27 அமையுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026-27 தாங்க. ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சப்பலத்தில் அமர இருக்கிறார். அப்போ வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நிறைவேற இருக்கிறது. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற இருக்கிறது. வாழ்க்கையில் அதாவது இன்னும் சொல்ல போனால் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களும் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது. எல்லாமே அதுவும் சிறப்பாக நடக்க இருக்கிறது. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டை நோக்கி வரக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பணவரவு, வாழ்க்கையில் வளர்ச்சி, வாழ்க்கையில் திருப்தி, முன்னேற்றம், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு விரைவில் கிடைக்க இருக்கிறது. இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரை உள்ள காலங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாருங்க எழுதி வைக்கக்கூடிய ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.